ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் வெண்டைக்காய் பொரியல் பார்க்கலாமா? 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டேன். அதை 2 தண்ணி கழுவி கிச்சன் டவலில் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் ஈரமே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அப்போ தான் நல்லா வரும். இப்போது அதோட கேப்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு வெண்டைக்காயை 4 கீத்தாக போட்டு எடுத்துக்கிட்டேன். போட்டுட்டு ஒன்று ஒன்றா கட் பண்ணுறது கஷ்டம். இப்படி மொத்தமாக கீத்து போட்டு வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அப்போ தான் குயிக்காக வேலை முடியும். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்னதாகவோ பெருசாகவோ அது உங்கள் விருப்பம். நான் சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டேன். வெண்டைக்காய் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு 1/2 மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போது வெண்டைக்காய் கட் பண்ணது, ஆனியன் கட் பண்ணியாச்சு, துருவல் தேங்காய். வாங்க நம்ம குக் பண்ணலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். ஆயில் ஊற்றியாச்சு. இந்த இவ்வளோ தான் ஆயில், வேறு எதுவுமே சேர்க்கல, தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதில் கொஞ்சம் கடுகும் போட்டுட்டேன், ஓகேங்களா? அது வெடித்து வந்ததும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அதில் போட்டுக்கலாம், ஓகேங்களா? வெண்டைக்காயில் தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. இந்த இவ்வளோ எண்ணெயில் தான் நாம் சமைச்சு முடிக்க போகிறோம், ஓகேங்களா? அதுவும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. வெங்காயம் நல்லா வசங்கணும். தேவையான உப்பை ஆட் பண்ணியாச்சு. அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கறி மசாலா தான் நான் எல்லாத்துக்குமே கறி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன், ஓகேங்களா? அது எல்லாமே மிக்ஸ் ஆன மசாலா தான். நீங்கள் கறிக்கு என்ன மசாலா போடுவீங்க, மீனுக்கு என்ன மசாலா போடுவீங்களோ அதை இதில் உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உப்பு ஏற்கனவே போட்டாச்சு. கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா வாசம் போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை அதில் சேர்த்துடலாம், ஓகேங்களா? அதை இப்போ நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நான் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் குக் பண்ணது கிடையாது, லோ ஃப்ளேமில் தான் வைப்பேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன், ஓகேங்களா? சமைச்சு முடிக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருப்பேன். அடி பிடிச்சிடக்கூடாதுன்ட்டு அப்பப்போ திறந்து அதை கிண்டி விட்டுக்கிடுவேன். இதே நீங்கள் சட்டியில் போட்டால் அப்பப்போ உங்கள் லைட்டாக அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு, அதனால் இந்த பேனில் அடி பிடிக்காதனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ என்ன செய்யணும், அப்படியே வச்சு கிளறி விட்டுருங்க, ஓகேங்களா? ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அந்த பிசு தன்மை போகிற வரைக்கும் நம்ம அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தண்ணி மட்டும் சேர்த்திங்கன்னு வைங்களேன் வேகிறதுக்கு, அது இன்னும் கொஞ்சம் கிளுண்டு பிசுக்குன்னு சரியாகவும் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிசுப்பு குறையுது. நாம் அந்த பிசுப்பு போகிற வரைக்கும் நாம் அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆப்பையில் நமக்கே தெரியும், அதை எடுத்து பார்த்தாலே தெரியும் அந்த பிசுப்பு இருக்குதான்னு பாருங்கள். இப்போவும் அந்த பிசுப்பு கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. மூடி வச்சுருங்க. இது நீங்கள் சட்டியில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். ஆனால் அதுக்கு தான் நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க, ஓகேங்களா? அதனால் அடிக்கடி எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிட்டுனா நல்லா இருக்காது, அதில் டேஸ்ட்டே போயிடும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணுன்னா இதில் நான் தண்ணியே சேர்க்கலை, அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின ஆயிலே தான் அது வெந்துட்டு இருக்குது, ஓகேங்களா? இப்போ பாருங்கள்,
இந்த பிசுபிசுப்பு போயிடுச்சு. இப்போ ஒரு சீக்ரெட், இதுதாங்க அந்த சீக்ரெட்டு, மாசித்தூள். இது இருந்துச்சுன்னா போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டாலும் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் இது போட்டால் செம்மையாக இருக்கும். என்னுடைய காய்கறியில் எப்போவுமே இதை நான் ஆட் பண்ணிக்கிடுவேன், நல்லாயிருக்கும். அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் துருவி வச்ச அரை மூடி தேங்காவையும் அதை அதில் போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதையும் அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், சுவையான வெண்டைக்காய் பொரியல் என்னோடய ஸ்டைலில் ரெடி. என் சன்னுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. பொதுவாக பிள்ளைங்க வெஜிடபிள் விரும்ப மாட்டாங்களா? என்னோடய சன்னுக்கு நான் செய்கிற வெஜிடபிள் எல்லாமே பிடிக்கும். அவன் கறிமீன் கேட்குறத விட எனக்கு காய்கறி வேணும்னு தான் கேட்பான். அவன் லஞ்சுக்காக தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ரைஸ் கொஞ்சம் தான் வைப்பேன், காய்கறி நிறைய வைப்பேன். அவனுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? தேங்காய் உங்கள் விருப்பம்தான். ஆனால் அந்த மாசித்தூள் தேங்காய்லாம் போட்டால் இன்னும் செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் என்னுடைய டிஃபன் தான். ஓகேங்களா? வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.